இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஹோண்டா ஆக்டிவாவில் வந்து 125cc இன்ஜினில் வந்து எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் தான். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா காயில் வந்து டிசிஐ வந்து போயிடுச்சு. ஸோ இந்த டிசிஐ அவுட் ஆகிருந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போதைக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ எமர்ஜென்சியாக வண்டியை வந்து ரன் பண்ணி ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேணுன்ட்டாங்க. ஸோ நம்ம அதுக்கான ஆல்ட்ரேஷன் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம் யூஹாவோட டிசிஐ எடுத்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கப்ளர் வரும். ஒன்று பிளாக் கலர் 4 பின், அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா ரெட் கலர் 4 பின் கப்ளர். ஸோ பிளாக் கலர் 4 பின் கப்ளரை அப்படியே அந்த ட்ரீம் யூஹாவோட 4 பின்னோட கனெக்ட் பண்ணிவிட்டு ரெட் கலர் கப்ளரில் வர அந்த பிளாக் அண்ட் எல்லோ லைன் போட்ட வயரை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா தனியாக அதை மட்டும் லைட்டாக எடுத்து லூப் பண்ணிவிட்டு 2 பின் கப்ளரில் கீழே உள்ளதில் நம்ம கொடுத்தா மட்டும் போதும். ஏன்னா ஹெச்டி காயிலுக்கு டபுள் லைன் போகிறனால இருந்தது. ஸோ இப்போ சிம்பிள் தான், நீங்கள் எந்த வயரையும் டேமேஜ் பண்ண தேவையில்ல. சிங்கிள் கப்ளர் வந்துட்டு ஒரு சிங்கிள் வயரை மட்டும் லூப் பண்ணி அடித்தா போதும். ஸோ வண்டியும் நல்லா ஓடுது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, எக்கனாமிக் மோடும் சரி எல்லாமே நல்லா இருக்குது வண்டியில். ஸோ இது வந்து இந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி மோடாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டி நார்மலாக எப்பயும் போலவே நல்லா தான் இருக்குது. ஸோ செல்ஃபுக்கு மட்டும்தான் லைன் போகாது. நம்ம ட்ரீம் டிசிஐ போட்டிருக்கனால செல்ஃபுக்குரிய லைன், அதாவது வண்டி ஸ்டார்ட் ஆனே செல்ஃப் பட்டனை தொட்டால் செல்ஃப் ரன் ஆகாது. அந்த லைன் மட்டும் இதில் கிடையாது. ஸோ நம்ம செல்ஃபுக்கு மட்டும் அந்த ஒயிட் அண்ட் ரெட் லைன் வராது வந்து எட் பண்ணிட்டா போதும். ஸோ சிடிஐ கிடைக்காத பட்சத்தில் ஒரு டைமிங் பீரியட் ஒரு 1 வீக்கோ 1 மந்த்தோ சொல்கிறாங்கன்னா, ஸோ அதற்கான ஒரு இடைப்பட்ட காலத்தில் பீரியட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஆல்ட்ரேஷன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நார்மல் ரன்னிங் தான், மைலேஜ் பெர்ஃபார்மன்ஸ் சரி ஸ்லோ ஸ்பீடும் எல்லாமே பக்காவாக தான் இருக்கும், எந்த டீவியேஷன் இருக்காது. ஸோ இந்த டிசி ஆல்ட்ரேஷன் வந்து நம்ம நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இது வந்து நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ண நம்ம இந்த வீடியோலாம் நிறையா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக இது நிறையா பேருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இது வந்து பயன்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.